மலேசியாவில் நிலவும் இந்து மத விவகாரங்களை நிர்வகிக்க அரசின் அங்கீகாரம் பெற்ற ஒரு முறையான தேசிய இந்து அறப்பணி வாரியம் அமைப்பது அவசர தேவை என்று உரிமை கட்சியின் அமைப்புத் தலைவரும் பினாங்கு மாநில இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் ப. ராமசாமி அறிவுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலுக்கும் நில உரிமையாளரான ஜேக்கல் நிறுவனத்திற்கும் DBKL-க்கும் இடையிலான சர்ச்சைகள் இத்தகைய அமைப்பு அமைக்கப்படுவதன் அவசியத்தையும் அவசரத்தையும் மீண்டும் எடுத்துரைத்துள்ளது. மலேசிய இந்து சங்கம் அத்தகைய பணியை வழிநடத்த முன்மொழிந்தாலும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தை நிர்வகித்த எனது 13 ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் வேறுபட்ட பார்வையை நான் வைத்திருக்கிறேன். இந்து மத சொத்துக்களை நிர்வகிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான அமைப்பை கொண்ட ஒரே மாநிலம் பினாங்கு ஆகும். 1906ஆம் ஆண்டில் காலனித்துவ சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சிங்கப்பூர், மலாக்கா ஆகிய மாநிலங்களிலும் அமைக்கப்பட்டன. சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற பிறகு அது தனது சொந்த சட்டங்களை வகுத்து கொண்டது. இருப்பினும் மலாக்கா இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவிதி தெளிவாக தெரியவில்லை. இந்து அறப்பணி வாரியம் பினாங்கு மாநில அரசின் அதிகார வரம்பில் செயல்படுகிறது என்றாலும் அதன் ஆண்டு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மத்திய அரசின் அங்கீகாரத்தை பெறுகிறது. இருப்பினும் அதன் எல்லை பினாங்கு மாநிலத்துடன் சுருங்கிவிடுகிறது. நாடு முழுவதும் வாரியத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்துவதற்கான ஓர் இந்து அறப்பணி வாரிய சட்டத்தை இயற்ற மத்திய அரசிடம் செய்து கொள்ளப்பட்ட முந்தைய முறையீடுகள், கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள கிளைகளை கொண்டு இந்து மத விவகாரங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கட்டமைக்கப்பட்ட சட்டப்பூர்வமாக அதிகாரம் பெற்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் ராமசாமி தெரிவித்தார். இதய குரல் மக்களோசை.